ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நம்மளோட சேனலில் வீடியோவே போட முடியலைங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். நான் மாமியார் வீட்டில் இருந்ததுனால ஸ்டாண்ட் இல்லை, ஸோ அதனால் அங்கே வீடியோ போட முடியல. மறுபடியும் நான் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷோல்டரும் பேக் சைடு நெக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியலங்க, திடீர்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததுனால சுத்தமாக வீடியோ போட முடியல. அது இல்லாமல் எனக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு கொஞ்சம் நிறைய வேலை ஒர்க் இருந்ததுனால சேனலை நம்மளால் கவனிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக் பெயின் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வீடியோ போட வந்திருக்கேன். இவ்வளோ நாளாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். இந்த லைனிங் ப்ளவுஸ் என்ன உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறேங்க. அதாவது நான் பழைய பேட்டர்ன் நான் ஒன்று கற்று வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கும் இன்ஸ்டியூட் போனதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டதுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்குங்க. அந்த வித்தியாசம் உங்களுக்கும் சொல்லித்தந்தான். ஏன்னா இந்த ப்ளவுஸு தான் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு எனக்கு நல்லாவே வர மாட்டேங்குது, நல்லா அந்த ஃபிட்டிங் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா, அவங்களுக்காக தான் நான் சொல்லித்தர போகிறேன். இன்ஸ்டியூட்டில் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ கவனிங்க. இனி வர காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ், அதாவது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா வித்து பட்டி வித்தோட்டு பட்டி பிரின்சஸ் சொல்லி தருவேன். கட்டோரி, அப்புறம் வெஸ்டர்ன் கட்டோரி, இது எல்லாமே நான் உங்களுக்கு இனி வர வீடியோவில் சொல்லி தருவேங்க. அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு முன்னாடி இந்த பேசிக் உங்களுக்கு சொல்லித்தரும் நான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி துணியை ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் சைடு ஆன் ஃபோல்டு இருக்குது, என்னோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செல்வேஜ் பகுதி இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் கோடு கிழிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலுக்கு கீழே அங்கே நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது எத்தனை இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கோடு கிழிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு விட்டுட்டு தான் நான் கோடு கிழிச்சிருக்கேன். எதுக்கு அந்த 2 இன்ச்சில் நம்ம டாட் பிடிப்போம்ல, பிடிச்சிட்டு மடக்கி தைப்போம்ல, அதுக்காக. என்னோடய ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா நான் 15 இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ப்ளவுஸ் பேக் சைடு லென்த் எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டரோட ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஷோல்டர், என்னுடைய ஃபுல் ஷோல்டர் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 டிவைடட் பை 2 போடக்குள்ள ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆன்சர்லேருந்து -2 கொடுத்துக்குங்க. -2 கொடுத்துட்டு ப்ளஸ் ½ இன்ச்சு சீமுக்கு சேர்த்துக்கோங்க. சீமுக்கு சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் அளவு 6 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் நெக் டீப் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது ½ இன்ச்சு சீம் போயிடும், மீதி ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 9 இருக்கும், அவ்வளோ வைக்கிறேன். இப்போ இந்த ஹாம்கோல் கர்வ் லைன், இந்த ஹாம்கோல் லைன் நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த லைனை எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். அடுத்தது ஹாம்கோல் லைன்னா என்ன, கர்வ் லைன்லாம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா கவனமாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃபுல் ஹாம்கோலோடைய சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு அந்த ஃபுல் ஹாம்கோலோட சுற்றளவை எடுத்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இந்த ஹாம்கோல் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹாம்கோல் லைன் போடுவோம் பார்த்தீங்களா. ஹாம்கோல் லைன்னா என்னன்னா, அதான் ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம வைப்போம்ல, அதுதான் ஹாம்கோல் லைன். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு 36 என்னுடைய ஜெஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜெஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஜெஸ்ட் ரவுண்ட் 36 இருந்துச்சுன்னா அது டிவைடட் பை 6 போடக்குள்ள ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆன்சரில் நாம் சீம் பார்த்தீங்கன்னா ½ இன்ச்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஒரு கோடு கிளிக்கிறேன்ல, இதுதான் ஹாம்கோல் லைனு. இப்போ எப்படின்னா 36 டிவைடட் பை 6 போட்டுட்டு அதில் ½ இன்ச்சு சீம் விட்டுக்கிட்டால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 6 வருமா. அந்த 6 தான் பார்த்தீங்கன்னா ஹாம்கோல் லைன் எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாம்கோல் கர்வ் லைன்னா, இப்போ நம்ம இதில் பாதி பிரிச்சுக்கிட்டு அப்படி ஒரு கர்வ் லைன், ஹாம்கோலில் ஒரு கர்வ் லைன் அப்படி நம்ம வரையும் பார்த்தீங்களா, கையில் அப்படி இந்த குடஞ்சி எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு லைன் வரையும்லாம், அதுதான் கர்வ் லைன். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஹாம்கோல் லைன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹாம்கோலோட கர்வ் லைன் எப்படி நான் எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹாம்கோலோட ஃபுல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா என்னது 16 டிவைட் பை 2 போடக்குள்ள 8.25 வருமா. அந்த 8.25 வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹாம்கோலோடைய கர்வ் லைன் நான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ட் ரவுண்டு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஜெஸ்ட் ரவுண்டு வந்து இதில் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, வரைஞ்சதுக்கு இந்தாண்ட ஆன் ஃபோல்டு இருக்குல்ல, அந்த ஆன் ஃபோல்டுலேருந்து மார்க் பண்ண போகிறோம். இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜெஸ்ட் ரவுண்டு வந்து 36. இந்த 36ல் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பாடி லூஸுக்காக நம்ம வந்து சேர்த்திக்கணும். 3 இல்லைன்னா 4 வந்து நம்ம சேர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்திக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 36 வந்து 4 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணக்குள்ள எவ்வளோ வரும், 40 வருமா, 40 வந்து டிவைட் பை 4 போக்குள்ள 10 வருமா. அப்போ அந்த 10 இன்ச்சை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு, இந்த 10 இன்ச்சிலேருந்து எவ்வளோ நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கேன்ல, அதுதான் 10 இன்ச் மார்க்கு. அந்த செகண்ட் கோடு வந்து நான் சீம்ஸுக்காக விட்டுருக்கேன். எவ்வளோ விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச், அது 1.5 இன்ச் வந்து சீமுக்காக நான் வந்து விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்வ் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக் லைனும் இப்போ தான் நான் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து நெக் லைன் வந்து என்ன நீங்கள் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அது வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் இவ்வளோ தான். இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலாவை வச்சு அப்படியே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக போடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸ்லீவ் வந்து எப்படி நான் வந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் எடுத்தால் பேக்குக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேப்ரிக் தான் வந்து அப்படியே 4ஆக மடித்து போட்டு ஸ்லீவ் வந்து நான் எடுக்கிறேன். ஆன் ஃபோல்டு வந்து அதாவது 2 ஆன் ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஃபோல்டு 2 செல்வேஜ் பகுதி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இருந்தால் போதும். நான் 1 இன்ச் கூட்டி வந்து 7ஆக வந்து நான் ஆட் பண்ணுறேன். எதுக்கு வந்து 7ன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எதுக்கு நான் கூட்டுறேன்னா நம்மளுடைய ஷோல்ட்ரு, அதாவது ஷோல்டரையும் இந்த ஸ்லீவையும் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். கீழே 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக்கு இந்த லைன் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்ட் அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கேன். ரெடி அளவு நம்மளுக்கு வந்து 6 இன்ச் தான் வரணும். வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் 6 இன்ச்சு அந்த சைடும் 6 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு நான் வந்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அதுலேருந்து கீழே வந்து நான் எவ்வளோ இறக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வந்து நான் இறக்கியிருக்கிறேன். எதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சைடு, அது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு இருந்து 3 இன்ச்சு இறக்கியிருக்கேன். இப்போ என்னுடைய ஹாம்கோல் கர்வ் லைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8.25 வந்து வருது. கரெக்டாக நான் அதே 8.25 தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வரணும். எந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது நம்மளுடைய ப்ளவுஸில் என்ன அந்த அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளவுஸில் வந்து என்ன நமக்கு வந்து ஹாம்கோல் கர்வ் லைன் வந்து வருதோ அதே கர்வ் லைன் தான் ஸ்லீவ்லேயும் வரணும். ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாம்கோல்கிட்ட வந்து இறுக்கமாக இருக்குது, கரெக்டாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். கரெக்டாக நம்மளுடைய பேக் சைடு, அதாவது பேக் சைடு ஹாம்கோல் கர்வ் லைன் வந்து எவ்வளோ இருக்கோ அதே கர்வ் லைன் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்லேயும் வந்து இருக்கணும். அதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் தோராயமாக இங்கே இழுக்கிறேன் பார்த்தீங்களா, அது இந்த அதாவது இந்த கர்வ் லைன் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 2.5 இன்ச்சிலேருந்து பாருங்கள், நான் கை வச்சு கட்டுறேன் பார்த்தீங்க, கரெக்டாக 2.5 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே அப்படியே போகக்குள்ளே ஒரு கர்வ் லைனாக நான் வந்து கொண்டுட்டு போயிட்டேன். இது வந்து இப்படி தான் வரையணும் அப்படி தான் வரையணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம வந்து கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். வரைஞ்சிட்டு மறுபடியும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா சீம், அதாவது இந்த ஷோல்டருக்கு வந்து நம்ம பேக் சைடு சீம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் தான் இதில் வந்து நம்ம அளந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அளந்து பார்த்துட்டு நம்ம கரெக்டாக புள்ளி வச்சுருக்கோம்ல, அந்த புள்ளியும் நம்மளுடைய பேக் சைடு நம்ம வந்து ஜஸ்ட் ரவுண்டு வந்து குறிச்சோம் பார்த்தீங்களா, இது ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி ஒன்ஸ் ஒரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு மறுபடியும் 1.5 இன்ச்சு சீமுக்காக வந்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் வந்து நாச்சு கொடுத்துக்கோங்க. நாச்சு கொடுத்துட்டு சைடில் தேவையில்லாத இருக்க இந்த ஸ்லீவில் வந்து சைடில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தேவையில்லாமல் வச்சுருக்கு பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கர்வ் லைன் வந்து இப்படி தான் இருக்கணும். அதை நீங்கள் கையில் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி பழகக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அது ஈவனாக கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் எப்படி நான் எடுக்க போகிறேன்னா பேக் வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்க போகிறேன். இப்போ நாம் போட போகிறது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக என்னுடைய அதாவது பேக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக்கை அப்படியே தூக்கி நான் கிராஸாக அப்படியே வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது பேக் சைடு, அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. அதை நான் கோடு போட்டிருக்கேன் ஸ்கேலில், பேக் சைடோட கீழே வந்து கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து மார்க் பண்ணி ஃபுல்லாகவே இதோடைய ட்ரேசிங்கை வந்து இதில் எடுத்துக்கோங்க. பேக்கோட ட்ரேசிங்கை வந்து ஃப்ரண்ட் பக்கம் கிராஸாக வச்சு அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ
இப்போ நான் எப்படி வந்து ட்ரேஸ் எடுக்கிறனோ அப்படி நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறோம், மெயின் ஃபேப்ரிக்கில் சரி பேக் சைடு வந்து அந்த 2 இன்ச்சு விட்டுறது போக எவ்வளோ லென்த் இருந்துச்சோ அதை அப்படியே வந்து கீழே வந்து நான் ஸ்கேர்லில் வந்து கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது. ஸோ அந்த 2.25 நான் வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறேன். ஏன் வந்து நான் மறுபடியும் 2.25 இங்கே வந்து மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கக்குள்ள கொஞ்சம் முன்ன பின்ன ஷோல்டரோடைய அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ரெடி ஷோல்டர் அளவு என்னவோ உங்களோட ஷோல்டர் அளவு என்னவோ 2.25னா 2.25 குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் டீப் எடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6.5 வைக்கிறேன். வச்சுட்டு நெக் ஒய்டு பார்த்திங்கன்னா அந்த 2.5 நம்ம வந்து பேக் சைடு குறித்தோம் பார்த்திங்களா, அதே 2.5 வந்து இங்கே குறிச்சிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் போட்டுக்கிட்டோம். லைன் போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த எப்படி வந்து ஃப்ரண்ட் பக்கம் இந்த டாட் வந்து உங்களுக்கு குழப்பாமல் ஈஸியாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து அதாவது சில பேர்த்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்லேயே ஒரு 4 ஃபுல்லாக இந்த டாட்டே பிடிச்சிட்டு இருப்பாங்க. நாமளும் பிக்னஸாக இருக்குல்ல அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தோம். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இந்த கோடு கிழிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேக்கோடைய அதாவது என்னுடைய மடித்து தைக்கிற பகுதி இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து அது புரியலன்னா எனக்கும் கஷ்டம் தானே. ஸோ அதனால் பாருங்கள், இப்போ அந்த அந்த பேக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்தது போக, அதாவது நான் டாட் பிடிச்சிட்டு அதை அட்டாச் பண்ணிடுவேன். அந்த பகுதி போக இப்போ நான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு. நீங்கள் இது மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மொத்தமாகவே இந்த சைடு 2.5 இன்ச்சு அந்த சைடு 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அதாவது டாட் ஜஸ்ட் ரவுண்ட் இவ்வளோ தான் இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி டாட் வந்து வைக்கணுங்கிறதுக்காக நிறைய கேல்குலேஷன்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஃபார்முலாவே நிறைய எழுதி வச்சுருக்கிறோம். இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது இந்த சைடு நம்ம டாட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டாட் அந்த ஷேப் எடுக்கிறோம்ல, அது எப்படி வந்து எடுக்கணும், அதாவது யாராருக்கு வந்து எவ்வளோ வைக்கணும். இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கும். அதில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சு, என்னுடைய இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல அதே வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அது எப்படி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னுடைய இந்த சைடு அதான் டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னது வந்து 4 இன்ச்சில் இருக்கணும். ஸோ அதனால் நான் 4 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு புள்ளியில் போய் இணைக்கிற பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் அதாவது ஊக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் இருக்கணும். 4 இன்ச்சில் வச்சுக்கிட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண 4 இன்ச்சிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 1.5 இன்ச்சு அந்த சைடு 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த டாட்டோட உயரம் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டாட்டோட உயரம் வந்து 2.25 வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஊக்குப்பட்டி சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ எப்படின்னா நம்ம மேலே நெக்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஒரு மார்க் வச்சுக்குங்க. மேலே நெக்லேருந்து நெக் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வரைஞ்சிக்க ஒரு கோடு வச்சுட்டு இப்போ நம்ம மெயின் டாட்டை பிடிச்சிட்டு அந்த மெயின் டாட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா சைடு டாட்டை வந்து பிடிக்கணும். அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. அதாவது 3 டாட்டுக்கும் இடையில வந்து எவ்வளோ எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு அதையை வச்சு தான் நம்ம முதலாம் பார்த்தீங்கன்னா 3வது டாட் வந்து பிடிப்போம். ஆனால் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட்டோடைய சென்டர் பகுதி இருக்குல்ல, இப்போ கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த சென்டரை பிடிச்சி தான் நம்ம வந்து அந்த 3வது டாட் வந்து பிடிக்கணுமாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கற்றுக்கிட்ட நிறைய இதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஃபார்முலா கேல்குலேஷன் பண்ணி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அப்படி தொடர்ந்து காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியலன்னா சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் நாளைக்கு வர வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது அந்த டாட் வந்து சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நான் ரெடியாக கரெக்டாக 4 இன்ச்சு வச்சேன் பார்த்தீங்களா, அந்த 4 இன்ச்சு வந்து எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கெலாம் ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு எப்படி வைக்கணுன்ட்டு. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து சொல்லித்தரேன். வீடியோ இப்போயே பார்த்தீங்கன்னா வீடியோ 14-14.5 நிமிஷம் பக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியும் அந்த டாட்டோட டீட்டெயில் வேணும்னா யாராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை சொல்லித்தரலாம். இல்லைனா பட்டியை பற்றி நேரடியாக போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டேக் கேர், பார்த்து பத்திரமா இருங்க. தயவு செஞ்சு வீடியோ இவ்வளோ நாள் போடலான்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காதீங்க. ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் நானே பார்த்திங்கன்னா சில நாட்களாக நல்லா தண்ணி குடிக்கலை. ஸோ அதனால தான் எனக்கே பார்த்திங்கன்னா பெயின் வந்துருச்சு. நம்மளுக்கு நெக்கு ஏன் வலிச்சதுன்னு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சரிவர தண்ணி குடிக்காததுனால தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிங்க, டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லா உடம்பையும் கவனிச்சிட்ருக்கோம், ஆனால் நம்ம உடம்பை நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை. நம்ம உடம்பை நம்ம கவனிச்சிக்கிட்டா தான் மற்றவங்கள நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நாமவே வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேப் நல்லா கரெக்டாக இருக்குது. நான் போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் போட்ட அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் இதில் போட்டிருந்தேன், அதாவது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது தான் என்னோட எண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களாக வீடியோ போட முடியல. பை இதுக்கு மேலே நாம் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். நாளைக்கு வந்து பட்டி பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.